இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் சிரமம் இருக்கும். ஆனால் பட் எனஃப் அதோட அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை எந்த மாநிலமாகட்டும், இந்தியா எல்லாமே நீங்கள் வந்து அங்கே எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும்ன்ற ஒரு கொஸ்டின் போட்டிங்க. எங்கேயுமே வந்து நான் இப்போ சொல்ல போகிற ஃபார்மெட்டு தான் எங்கேயுமே. இந்தியா முழுக்க காவல்துறையோடைய பணினா இப்போ நான் சொல்ல போகிற இதுதான். ஸோ அங்கே கெடுபடியான மாநிலம்லாம் இருக்குது, மாவட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து டஃப்பாக இருக்கும். அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு போலீஸு கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுவாங்க. அவ்வளோதான வழியை. மற்றபடி வித்தியாசம், பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டேட் அறிவிச்சிட்டாங்க, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேருந்து எலெக்ஷன் டேட்டு அறிவித்த நிமிஷத்துலேருந்து ஒரு போலீஸ்காருக்குமே ஏகப்பட்ட ஒர்க்கு இருக்கும். அந்த வேலைகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அன்னையிலேருந்து வந்து கஷ்டம்தான், பரபரப்பு தான். 24 hours தான். அது வந்து மாபிளைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து லீவு கிடையாது, மெடிக்கல் லீவ் மட்டும், எக்ஸப்ட் மெடிக்கல் லீவ். மற்றபடி எந்த லீவுமே எடுத்துக்க முடியாது. லீவுன்றது அன்னையிலேருந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸே போட்டுருவாங்க.